Good evening, children. 10th standard science second lesson optics lesson தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? எஸ், லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லையா? யார் யாரு என்னென்ன நேம் கொண்ட ஒரு 4 ஸ்கேட்டரிங் என்னன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ராலேஸ், அண்ட் நெக்ஸ்ட் மீ ஸ்கேட்டரிங், டிண்டால் ஸ்கேட்டரிங், அண்ட் தென் ராமன். ஸோ இந்த 4மே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லென்ஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஃபர்ஸ்ட் டாபிக் லென்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏதாவது ஒரு ரெஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து கண்டிப்பா நம்ம கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ்ல எப்படி இமேஜஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் லேர்ன் பண்ண போறோம். அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் நமக்கு எக்ஸாமினேஷன் பார்ட் ஆஃப் இது. ஓகே, லென்சஸ். பிஃபோர் தட் நம்ம இன்னைக்கு பாக்குறது வந்து ஒரு சயின்ஸ் ஃபேக்ட் சொல்லுவோம் இல்லைங்களா? சோ அறிவியல் அப்படிங்கிறது தான் நமக்கு எப்பயுமே ஒரு ஆச்சரியமான விஷயம் எல்லா விஷயத்துக்கும். சோ இன்னைக்கு நம்ம பாக்குறது வந்து இந்த ஒரு 2 கான்செப்ட் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மனித மூளை அப்படிங்கிறது ஒரு வினாடிக்கு 11 மில்லியன் ஒரு தகவல்களை நமக்கு என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணுது. ஆனா எவ்வளவு ரெஜிஸ்டர் பண்ணக்கூடியது 40. ஓகே, பிகாஸ் நம்ம கண்ணால பாக்குறது மார்னிங் டு நைட் எவ்வளவோ விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்றோம், லேர்ன் பண்றோம், கேட்கிறோம். எல்லா விஷயங்களுமே நமக்கு பிரெயின்ல போயிட்டு என்ன ஆகாது, ரெஜிஸ்டர் ஆகாது. சோ அதுல பெர்மனன்ட் மெமரி, டெம்பரரி மெமரி அப்படிங்கிற மாதிரி 2 இருக்கும். பெர்மனன்ட் அப்படிங்கிறது தான் எப்பயுமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் நல்லா கரெக்டா நமக்கு ஸ்டோர் ஆச்சுன்னா எவ்வளவு நாளானாலும் நமக்கு அதெல்லாம் மறக்கவே மறக்காது. டெம்பரரி மெமரினா மார்னிங் நம்ம ரோட்ல கிராஸ் ஆகும் போது ஒரு நகர்ந்து போற வண்டியோ, மனிதர்களோ, மரங்களோ, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவோம். பட் எல்லாமே நமக்கு ரெஜிஸ்டர் ஆகாது. அதுதான் 11 மில்லியன் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம், அப்சர்வ் பண்றோம். ஆனா ஒரு 40 to 50ங்கிறது தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். அடுத்த ஒரு ஃபேக்ட், கடல் குதிரைகள் இல்லையா? பல வகையான விலங்குகள்ல கடல் குதிரைன்னு ஒரு விலங்கு இருக்கு. அதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் ஃபேக்ட்னு கேட்டா, அவங்களுக்கு ஸ்டொமக்கே இல்லை. சோ குடல் அப்படிங்கக்கூடிய லிவர்ங்கிறது தான் உடைஞ்சு அதுல இருந்துதான் என்ன ஆகும், அவங்களுக்கு அந்த டைஜஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஊட்டச்சத்து எல்லாத்தையும் உறிஞ்சி அந்த இடத்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எறும்புகள் தங்களது எடையை விட 50 மடங்கு பொருள்களை, நீங்க பார்த்திருக்கீங்கல்ல, ரொம்ப குட்டியா இருக்கும். ஆனா நம்ம ஒரு ரைஸ் அப்படிங்கறத என்ன பண்ணோம், அதோட வெயிட்டை விட எவ்வளவு பெருசா, அந்த ரைஸா இருந்தாலும் மெய்ஸா இருந்தாலும் என்ன பண்ணோம், அழகா எடுத்துட்டு போகும் இல்லைங்களா? சோ அதை கேரி பண்ற கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அந்த எறும்புக்கு இருக்கு. சோ அவங்களோட அளவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தசைங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, நல்லா வெயிட்டான மெட்டீரியலை அவங்களால எடுத்து போக முடியுது. சோ பாருங்களேன், ஒரு எறும்புங்கிறது எவ்வளவு ஒரு சின்ன பிராணி, இருக்கிறதுலயே ஒரு சின்ன ஒரு உயிரினம்னா நம்ம கண்ணால பாக்குறதுல எறும்பு ஆக்டிவான இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆர்கன் அப்படின்னு நான் சொல்லலாம். அந்த ஆர்கானிசத்தினுடைய கெப்பாசிட்டி அமேசிங்கா இருக்கு. ஓகே, சோ இந்த 3 சயின்ஸ் ஃபேக்ட் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். சப்ஜெக்ட்ல கன்வர்ஜிங் லென்ஸ், டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு நம்ம 2 டிவிஷனா என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். சரிங்களா? சோ 2 பக்கத்துலயும் என்ன பண்ணணும், லென்ஸ் அப்படின்னு சொன்னா 2 பரப்புக்கு நடுவுல ஒளிபுகும் தன்மை கொண்ட ஒரு ஊடகம் அப்படிங்கிறது தான் லென்ஸ். ஆப்டிகலி டிரான்ஸ்பரண்ட் மீடியம் bounded by a spherical refracting surface or otherwise plane. சோ எப்படி இருக்கணும், 2 பக்கமும் இந்த மாதிரி கோளக பரப்பு கொண்டோ அல்லது குவிந்ததாக இருக்கக்கூடிய தன்மையில இருக்கிறது தான் நம்ம 2 வகையா பிரிச்சு இருக்கோம். சரிங்களா? குவி லென்ஸ், இன்னொன்னு குழி லென்ஸ். இது குவியக்கூடியது, இது குழிந்திருக்க கூடியது. குவி லென்ஸ்,
குழி லென்ஸ். இது இரண்டு பக்கமுமே இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம், இத இருபுற குவி லென்ஸ், இருபுற குழி லென்ஸ். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு நேம் வந்து கொடுத்துக்கலாம். இரண்டு பக்கமுமே குவியக்கூடியது, இரண்டு பக்கமுமே குவியக்கூடிய தன்மையோட இருக்கக்கூடியது. ரெண்டுமே எப்படி இருக்கு நமக்கு இதுல, கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இத கான்வெக்ஸ் அல்லது இது கான்கேவ். கன்வர்ஜிங்னா convex lens or biconvex lens. Another one is concave or biconcave, both sides. Okay, so it is a lens bounded by the two spherical surfaces. Spherical surfaces na என்னது, இந்த மாதிரி குவிந்து இருக்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய அமைப்பதான் நம்ம என்ன சொல்லி இருக்கோம், குவி லென்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கோம். ரெண்டு பக்கமுமே எப்படி இருக்கும் நமக்கு, இந்த கார்னர் அப்படிங்கிறது மெலிசா இருக்கும், சென்டர் பார்ட் அப்படிங்கிறது நமக்கு ஹெவியா இருக்கக்கூடியது. சோ இதுல இருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கற்றை என்ன பண்ணும், ஒரு புள்ளியில குவியக்கூடிய தன்மையில இருக்கும். அதனாலதான் இதற்கு என்ன சொல்லியிருக்கோம், குவிலன்ஸ். beam of light passing through the converge point. So this kind of lens is called as converging. Converging அப்படிங்கிறது குவியக்கூடிய தன்மையில இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்கேவ் லென்ஸ் bounded by a two spherical surface as that is the thinner in the center point. ஆப்போசிட்ல இருக்கும் நமக்கு. அப்படியே ரெண்டு புறமும் உள்பக்கம் குழிந்த கோளக பரப்புல இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறது தான் குழி லென்ஸ். ஓரத்துல எப்படி இருக்கும், தடித்து இருக்கும். சென்டர்ல நமக்கு பின்னாக இருக்கக்கூடிய தன்மைகள். இது ஒளி கற்றையை என்ன பண்ணும், இது குவிக்கக்கூடிய தன்மையில இருக்கும்னு சொன்னா இது விரிக்கக்கூடிய தன்மையில இருக்கும். சோ இந்த கான்கேவ் அப்படின்னு சொல்லக்கூடியது டைவர்ஜ். இது என்ன பண்ணும், கன்வர்ஜிங், டைவர்ஜிங். கன்வர்ஜிங்னா குவிக்கக்கூடிய தன்மையில, டைவர்ஜிங் அப்படின்னு சொன்னா விரிக்கக்கூடிய தன்மையில இருக்கும். சோ இதுதான் இப்ப க்ளோஸ்ட் வி, ஓப்பன் வி. சோ இந்த மாதிரி எடுத்துக்கலாமா, க்ளோஸ் வி அப்படிங்கிறது நமக்கு குவி லென்ஸ், ஓப்பன் அப்படின்னு சொன்னா விரியக்கூடிய தன்மையில இருக்கும். சரிங்களா, இதுதான் இதனுடைய மெயின் கான்செப்ட். சோ இதுதான் நம்ம மெயினா பார்க்கக்கூடிய ரெண்டு லென்சஸ், கான்வெக்ஸ் அண்ட் தென் கான்கேவ். அதர் டைப்ஸ் அப்படின்னு சொன்னா இதுலயே நம்ம என்ன பண்ணலாம், கான்வெக்ஸ் அண்ட் தென் கான்கேவ். See this picture. கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இது கான்வெக்ஸ் லென்ஸ். ரெண்டு பக்கமும் நமக்கு என்ன இருக்கு, பை கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் குவிந்திருக்க கூடியது. அடுத்தது நமக்கு பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி இருக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது பாசிட்டிவ், ரொம்ப மெலிசா இருக்கக்கூடியது பாசிட்டிவ் மென்சியஸ். திஸ் இஸ் டபுள் கான்கேவ் லென்ஸ். ரெண்டு பக்கமும் நமக்கு குவிந்திருக்கக்கூடிய தன்மையில இருக்கிறது பிளானோ கான்கேவ் அப்படிங்கிறது இந்த பிக்சர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைவர்ஜிங் மென்சியஸ். ரெண்டு புறமும் இருக்கக்கூடிய குவி லென்ஸ் தட்ட குவி லென்ஸ் அப்படின்னு நம்ம இத சொல்லுவோம். நெக்ஸ்ட் இது எப்படி இருக்கு பாக்குறதுக்கு, ரொம்ப மெலிசா ஒரு நிலவு போன்ற அமைப்பு இருக்கு இல்லையா, அதுதான் நேர்பிறை தளம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இது இரண்டு பக்கமும் நமக்கு குழிந்திருக்கக்கூடிய குழி லென்ஸ். அண்ட் ஒரு பக்கம் மட்டும் பிளாட்டா இருக்கும், ஒரு பக்கம் குழிந்து இருக்கிறதுனால பிளானோ கான்கேவ், தட்ட குழி லென்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் இத நேர் அப்படின்னு சொல்றோம், இத எதிர்பிறை. சோ நேர்பிறைனா இப்படி இருக்கும், எதிர்பிறை தளம் அப்படிங்கிறது நமக்கு குழி லென்ஸ்ல வரக்கூடிய ஒரு வகை. சோ இதுதான் நம்ம மீதி இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ஒரு பாக்குற ஒரு லென்ஸினுடைய வெரைட்டிஸ். இதான் நமக்கு லென்ஸினுடைய வகைகள். லென்ஸ்னா என்ன, லென்ஸ்ங்கிறது ஒரு ஆப்டிகல் டிரான்ஸ்பரண்ட் மீடியம் bounded by the two refractive spherical refracting surfaces or one plane or one spherical surface. இதுதான் நம்ம பேசிக்கலா இந்த ரெண்டு நமக்கு டிவிஷனா டிவைட் பண்ணலாம், கான்வெக்ஸ் அண்ட் தென் கான்கேவ், பைகான்வெக்ஸ், பைகான்கேவ். அண்ட் தென் ரிமைனிங் இருக்கிறது பிளானோ கான்வெக்ஸ் அண்ட் தென் பிளானோ கான்கேவ் அப்படின்னு இருக்கு. ஓகே,
சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறதுதான் இந்த குவிலென்ஸ்ல வரக்கூடிய ஒளி விலகல். லென்ஸ் அப்படின்னு சொன்னாலே அதுல நடக்கக்கூடிய நிகழ்வு என்னது? நமக்கு ஒரு ஒளியை அதில் செலுத்தும் பொழுது என்ன ஆகும்? விலகல் அடைந்து செல்லக்கூடிய தன்மையில் இருக்கும். So the images formed due to the refraction through convex or concave. இரண்டு குழிலென்ஸ்லயும் நமக்கு செல்லக்கூடிய ஒரு ஒளி கற்றையாகப்பட்டது எவ்வாறு சிதறல் அடைகின்றது? இமேஜஸ் எதனால ஃபார்ம் ஆகிறது? நமக்கு டியூ டு த ரெஃப்ராக்ஷன். டியூ டு ரெஃப்ராக்ஷன் த்ரூ கான்வெக்ஸ் அண்ட் தென் கான்கேவ். ரெண்டுலயுமே ஒவ்வொரு லென்ஸ்லயும் நம்ம எப்படி ஒளியாகப்பட்டது சிதறல் அடைகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கான்வெக்ஸ் அண்ட் தென் கான்கேவ். ஃபர்ஸ்ட் ஒன், இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு விதி ரூல் அப்படின்னு இருக்கும். ஒரு ஒளிக்கதிர் என்பது குவிலென்ஸ்லயோ வரும்பொழுது அதனுடைய மையத்துல போகும்பொழுது விலகல் அடையாமல் நேராக செல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் ரூல் 1. ஃபர்ஸ்ட் ரூல் 1 அப்படிங்கிறது ரே ஆஃப் light strikes the convex or concave obliquely at its optical center. Continuous paths follow path. அதுதான் என்ன ஆகாது நமக்கு? without any deviation. without any deviation. எந்த ஒரு தடங்களும் இல்லாம என்ன ஆகும்? அது அதனுடைய பாதையிலேயே செல்லும். எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடியது. ஓகே, இப்போ கான்வெக்ஸ் கான்கேவ் ரெண்டுமே எடுத்துக்கலாம். லென்ஸ் ஓகேயா? சோ இந்த லென்ஸ்ல என்ன வரும்? நம்ம சொன்னோம் நமக்கு வந்துட்டு லைட் பாஸ் ஆகணும். லைட் பாஸ் ஆகும் பொழுது அது எப்படி இருக்கணும்? நமக்கு ஸ்ட்ரெயிட்டா வரக்கூடியது சென்டர் பாயிண்ட்ல இருந்து. அதே போல ஒளிக்கற்றையாகப்பட்டது நேரடியாக அப்படியே வரும். அந்த குழியாடியிலேயோ படக்கூடிய ஒளியாகப்பட்டது எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாம அப்படியே அதே லைன்லயே நமக்கு வரக்கூடிய தன்மை. குவிலென்ஸ் அல்லது குவிலென்ஸில் வரக்கூடிய ஒளியாகப்பட்டது அதனுடைய சென்டர் பாயிண்ட் மையத்தின் வழியாக செல்லும் பொழுது விலகல் அடையாது. இதுதான் நமக்கு விதி அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ரூல் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியது இதுதான். இப்போ அதுல வந்து ஒளிக்கற்றை எங்க வருதுன்னு சொல்லும்போது இந்த F1 F2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதனுடைய போக்கஸ் பாயிண்ட் இல்லையா? சோ ஒளியாகப்பட்டது என்ன ஆகல? நமக்கு இந்த இடத்துல டீவியேட் ஆகல. சோ சென்டர் பாயிண்ட்ல அதே லைன்லயே நமக்கு பாஸ் ஆகிறது தான். வித்தவுட் எனி டீவியேஷன் டு ஃபாலோ இட்ஸ் பாத். இல்லையா? சோ அதனுடைய வழியில் நேரடியாக அப்படியே அந்த ஒளிக்கற்றையாகப்பட்டது நமக்கு வருது அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் ரூல். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன், rule number 2. Rule number 2, rays parallel to the principal axis strikes a convex or concave. So முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடிய ஒளிக்கதிராகப்பட்டது குவிலென்ஸ்லயோ பட்டுது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் குவிலென்ஸ்ல படுதுன்னு சொன்னா முதன்மை குவியத்துல குவியக்கூடிய தன்மையில இருக்கும். குழிலென்ஸ்ல பட்டுது அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகுது? நமக்கு விலகல் அடைந்து செல்லக்கூடிய ஒரு தன்மை. சோ ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கிறோம், குவிலென்ஸ் அண்ட் தென் குழிலென்ஸ்.
என்ன இதுல பாஸ் ஆகும்? நமக்கு லைட் பாஸ் ஆகுது. rays are parallel to the principal axis, strikes a convex or concave அப்படின்னு சொன்னா converged in convex. ஓகே, சோ கன்வர்ஜ் ஆகக்கூடியது எதுல? நமக்கு இந்த கான்வெக்ஸ்ல. அண்ட் தென் இப்போ பிரின்சிபல் போக்கஸ்ல இருந்து நமக்கு டைவர்ஜ் ஆகக்கூடியது அப்படிங்கிறது கான்கேவ் லென்ஸ்ல. சோ இப்போ கான்வெக்ஸுக்கும் கான்கேவுக்கும் நமக்கு எப்படி ஒவ்வொன்றுக்கும் அந்த லைட் பாஸ் ஆகுது. சோ பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படிங்கிறது எது? இதுதான் மைய அச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது. முதன்மை அச்சு அப்படிங்கிறது இந்த லைன் தான் இல்லையா? அப்ப முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடிய ஒளிக்கதிர், முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடிய ஒளிக்கதிர் அப்படின்னு சொன்னா இதுதான் சென்டர் பாயிண்ட்ல. சோ இப்போ இந்த லென்ஸை பொறுத்த மட்டும் நமக்கு குவி லென்ஸ் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் நமக்கு முதன்மை குவியத்துல ஒளியாகப்பட்டது எவ்வாறு குவிஞ்சுதோ அதே மாதிரிதான் இப்போ இந்த இடத்துலயும் குவியும். இப்போ மைய அச்சுக்கு இணையாக வரக்கூடிய ஒளிக்கதிர் குவிலன்ஸ்ல பட்டுது அப்படின்னு சொன்னா முதன்மை குவியத்துல இந்த ஒளிக்கதிராகப்பட்டது குவியன் தன்மையோட இருக்கும். அதே குழிலென்ஸ்ல லைன் வருது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? இங்க மேல டீவியேட் ஆகும். நமக்கு டைவர்ஜ் ஆகக்கூடிய தன்மை குழிலென்ஸ்ல படும்போது முதன்மை குவியத்துல இருந்து விலகல் அடைஞ்சது மாதிரி நமக்கு தெரியும். சரிங்களா? சோ இதுதான் இதனுடைய நேச்சர். திஸ் இஸ் ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 2 அப்படிங்கிறது நமக்கு இப்போ இதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபோக்கஸ் பாயிண்ட் F1, F2 ஹியர், F1 and then F2. இப்போ இங்க வரக்கூடிய ஒளிக்கதிராகப்பட்டது இங்க நமக்கு எதுல வருது? ஃபுல்லுமே பிரின்சிபல் ஆக்சஸுக்கு ஈக்குவலா ஒரு லைட் ஆகப்பட்டது இந்த லென்ஸ்ல நமக்கு வருதுன்னு சொன்னா அது என்ன ஆகும்? நமக்கு கன்வர்ஜ் ஆகும். ஓகேங்களா? சோ இது நமக்கு வரக்கூடியது கான்வெக்ஸ். திஸ் இஸ் கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸ்ல பேரலா வரக்கூடிய அந்த லைட் ஆகப்பட்டது என்ன ஆகும்? டைவர்ஜ் ஆகக்கூடிய ஒரு நேச்சர். சோ இதுதான் ரூல் நம்பர் 2 அப்படிங்கிறது. ஓகே, சோ இதை நான் உங்களுக்கு ஒரு சின்ன சிமுலேஷன் மூலமா கூட எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. சோ இந்த பிக்சர் ஒளியாகப்பட்டது எப்படி நமக்கு எந்தெந்த லென்ஸ்ல கான்வெக்ஸ்ல எப்படி இருக்கும், கான்கேவ்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. கன்வர்ஜிங் லென்சஸ், டைவர்ஜிங் லென்சஸ். கன்வர்ஜிங் லென்சஸ் போது என்ன ஆகும்? ஒளியை நமக்கு குவிக்கக்கூடிய தன்மை. டைவர்ஜ்னா விரிக்கக்கூடிய தன்மையில இருக்கிறது தான். இதே மாதிரி ஒளிக்கற்றையாகப்பட்டது விரிந்து செல்லக்கூடிய தன்மையில இருக்கும். ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஃபார் த சேம் கான்செப்ட் பாருங்க. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் F1, F2. இது என்ன சொல்லிருக்கோம்? நம்ம மைய புள்ளின்னு சொன்னோம் இல்லையா? சோ பேரலல் ரேஸ் வருது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? நமக்கு இதுல ஒளிக்கற்றை அப்படிங்கிறது குவியக்கூடிய தன்மையில இருக்கும். இது நமக்கு விலகல் அடைந்து செல்லக்கூடியது. கீழே வரக்கூடிய லைனும் இப்ப பாருங்க, இது வந்துட்டு பிரின்சிபல் ஆக்சஸுக்கு ஈக்குவலா வரக்கூடியது. மையச்சுக்கு இணையாக வரக்கூடிய கதிராகப்பட்டது அது எந்த பகுதியில மேல இருந்தாலும் டைவர்ஜ் ஆகும், விலகல் அடையும். கீழே இருக்கும்போது நமக்கு விலகல் அடைகிற தன்மை. இங்க மேல பாருங்க, எந்த இடத்துல ரேஸ் வந்தாலும் எல்லாமே இந்த முக்கியமான பாயிண்ட்டுக்கு, இந்த போக்கஸ் பாயிண்ட்டுக்கு நமக்கு குவியக்கூடிய தன்மையில இருக்கிறது தான் இந்த லென்ஸுடைய நேச்சர். See this picture. கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் போக்கல் பாயிண்ட்ல கரெக்டா ஃபுல்லா என்ன ஆகும்? போக்கல் லென்த்னு இருக்கு. இதுதான் நமக்கு பிரின்சிபல் ஆக்சஸ். இது ரெண்டுக்கும் இணையாக நமக்கு கதிர் வரும்பொழுது எவ்வாறு வருது, இது எப்படி விலகல் அடைஞ்சு திருப்பியும் நமக்கு வருது அப்படிங்கிறது தான் இதை பார்த்தோம். ஸோ ஒரு சின்ன கான்செப்ட், பட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட்ங்கிறதுனாலதான் நான் எகைன் அண்ட் அகைன் ஐ ஷோ திஸ். ஓகே, ஸோ இதையே இப்போ நம்ம இந்த சிமுலேஷன்ல பார்க்கலாம். ஓகே, இந்த சிமுலேஷன் எக்ஸ்பிரஸ் த கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ். நமக்கு வந்து அந்த ரெண்டு மிரர்னுடைய நேச்சர் என்ன, இன்னைக்கு பார்த்த இந்த கான்செப்ட இந்த சிமுலேஷன்ல இப்ப நம்ம பார்க்கலாம். என்னெல்லாம் இருக்கு? நமக்கு லென்ஸ் இருக்கு, அதே போல இங்க நமக்கு
பிக்சர் இருக்கு. என்ன பிக்சர் வேணா நமக்கு மாத்திக்கலாம். பென்சில், பென் டு யூஸ், ஸ்டார், ஆரோ, லைட் அண்ட் சூசிங் பென்சில். என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. நமக்கு ரேஸ்னா எங்க மார்ஜினல் பிரின்சிபல் இருக்கு. ஃபோக்கல் லென்த்தை நம்ம மாத்துறது, லென்ஸினுடைய டயாமீட்டரை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபோக்கல் பாயிண்ட் அண்ட் தென் 2f பாயிண்ட் லேபிள்ஸ், இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணி இங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ரூல் 1 ரூல் 2 அப்படிங்கிற கான்செப்ட் இதுல பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. எஸ், எப்படி நமக்கு ஒளியாகப்பட்டது இப்போ மையக்குரியத்துல புரிஞ்சு போகுது அப்படிங்கிறதுதான். சோ இது என்னது, நமக்கு பிம்பம் எவ்வாறு இருக்கு, ரியல் பிக்சர், பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ் படி பார்க்கும்பொழுது நமக்கு பிரின்சிபல் அப்படின்னா பேஸா என்ன நடக்குதுங்கிறது. சோ இத ஒரே ஒரு லைனு, இப்போ நிறைய லைன் வருது பாருங்க. எத்தனை ஒளிக்கற்றை வந்தாலும் இதே மாதிரிதான் இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும், சென்டர் பாயிண்ட்ல நமக்கு இது குவிந்து செல்லும் அப்படிங்கிறது. ஓகே, நவ் ஐ எம் சேஞ்சிங் த ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த் எக்ஸஸ் பண்ண என்ன ஆகும், பிக்சர்னுடைய சைஸ் வேரியேஷன். சோ ஃபோக்கல் லென்த் கம்மி ஆகும் பொழுது அந்த பென்சிலினுடைய சைஸ் பாருங்க சின்னதா இருக்கு. சோ ஐ வாண்ட் டு extend the focal length, automatically the pencil length is increased. அந்த பிம்பத்தினுடைய அளவாகப்பட்டது நமக்கு மாறுபடுகிறது. So I want to change the diameter of the lenses. So லென்ஸினுடைய டயாமீட்டரை நம்ம மாற்றும் பொழுது அதுல என்ன சேஞ்சஸ் வருது பாருங்க. சோ அது குறைய குறைய நமக்கு அந்த அளவாகப்பட்டது மாறுபடும். ஃபோக்கல் பாயிண்ட்ஸ் இல்லையா, இதுதான் நமக்கு ஃபோக்கல் பாயிண்ட்ங்கிறது 2f பாயிண்ட். சோ திஸ் இஸ் 2f விர்ச்சுவல் இமேஜ். அண்ட் தென் பாருங்க, இதுதான் ரியல் இமேஜ், உண்மையான பிம்பம். கான்வெக்ஸ் லென்ஸ், திஸ் இஸ் ஆப்ஜெக்ட் ஆப்டிகல் ஆக்சிஸ் அப்படிங்கிறது இதுதான். இதுதான் நம்ம இப்ப பார்த்த ஃபர்ஸ்ட். கான்வெக்ஸ் லென்ஸ்ல ஒரு லைட் பாஸ் ஆகும் பொழுது எப்படி பாஸ் ஆகும், அதே போல ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு எப்படி அதனுடைய பிக்சரை கொடுக்கும், அதனுடைய பிம்பம் என்பது எவ்வாறு வரும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இது என்னது, கான்வெக்ஸ் லென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்கேவ். ஓகே, சோ பிளாட் மிரரா இது இருக்கு. திஸ் இஸ் ஆப்ஜெக்ட். எஸ், மார்ஜினல் லைன் பாருங்க, பட்டு என்ன ஆகுது, மீண்டும் நமக்கு விலகல் அடையக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, பிரின்சிபல். இங்க வந்து பட்டு அந்த லைன் ஆகப்பட்டது என்ன ஆயிடுது, மீண்டும் வந்து அதே பாட்லயே நமக்கு மீண்டும் ரிஃப்ளெக்ட் ஆகி வரக்கூடிய தன்மை. ஒரு சிலது ரிஃப்ளெக்ட் ஆகும், ஒரு சிலது வேற பாதையில நமக்கு டைவர்ஜ் ஆகி போகக்கூடிய ஒரு தன்மை. சோ இதுல டயாமீட்டர் சைஸ் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். டயாமீட்டர் சைஸ் பாருங்க, சேஞ்ச் பண்ணும் பொழுது ரேஸ் அதனுடைய பிம்பத்தினுடைய அந்த அந்த ஒளி கற்றையாகப்பட்டது நமக்கு என்னாக மாறும். விர்ச்சுவல் இமேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, நமக்கு அந்த பிம்பம் கான்வெக்ஸ் லென்ஸ்ல எப்படி இருந்தது, கான்கேவ் லென்ஸ்ல எப்படி நமக்கு வந்து இந்த மாறுபாடு இருக்கு அப்படிங்கிறது தான். சோ திஸ் இஸ் ஆப்ஜெக்ட் ஆப்டிகல் ஆக்சிஸ் விர்ச்சுவல் இமேஜ் நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு. ஸோ இதுல நமக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ், ஸ்டார், வேற ஒரு பிக்சர் அப்படிங்கிறதும் நம்ம என்ன பண்ணிக்கலாம். பெயிண்ட் பாருங்க, அதே மாதிரியான ஒரு பிம்பம், நேரடியான அந்த பிம்பம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆரோ அப்படின்னாலும் நமக்கு அப்வர்ட் ஆரோ தான் கிடைக்கும். இப்போ லென்ஸ்ல சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொன்னா பாருங்க, இந்த இடத்துல அதே போல நம்ம பிக்சரை சேஞ்ச் பண்ணும்போது ஆரோ பாருங்க எப்படி ஆகுது, டவுன்வர்ட், தலைகீழ் பிம்பம். ஒரு லைட் அப்படின்னு சொன்னாலும் அது எவ்வாறு இருக்கு. சோ பெங்குயின் பிக்சர்னா பாருங்க தலைகீழாக இருக்கு இல்லையா. சோ இப்படிதான் நமக்கு ரெண்டு லென்ஸ், கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ்ல பேசிக்கா பார்த்த ரூல் நம்பர் 1 அண்ட் ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 1 அப்படிங்கிறது லைட் ஸ்ட்ரெயிட்டா போகும், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு நேரா வந்தா நமக்கு என்ன ஆகும், குவிலென்ஸ் அப்படின்னு சொன்னா அதனுடைய மைய புள்ளியில குவியும், குவிலென்ஸ்ங்கிறது விலகல் அடையும். இப்போ இதுல ஒரு லைட் எப்படி பாஸ் ஆகும், எப்படி நமக்கு இந்த இடத்துல ஒளி புகும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சிமுலேஷன்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுதா? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஓகே, சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்த அந்த கான்செப்ட் நமக்கு வந்து ரூல் 1 ரூல் 2 அந்த எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சுக்கலாம். ஓகே,
So next number, rule number 3, when a ray passing through or direct towards the principal focus, the convex or concave refractor will be parallel to the principal axis. இப்போ ரூல் நம்பர் 2 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரிதான் இருக்கும். ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு இதுல தெரியும். ஆனா அதை கரெக்டா நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். முதன்மை குவியத்துல வரக்கூடிய அதன் வழியாக குவிலன்ஸ்ல வரக்கூடிய ஒரு ஒளிக்கதிர் அந்த முதன்மை குவியத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு தன்மை, சரிங்களா? அதே போல குழிலன்ஸ அதை பொறுத்த மட்டும் நமக்கு விலகல் அடைஞ்ச பிறகு முதன்மை அச்சுக்கு இணையாகவே வரக்கூடிய தன்மைங்கிறது தான் தேர்ட் ரூல் நம்பர் 3 பிக்சர். ஃபர்ஸ்ட் ஒன், பிரின்சிபல் ஆக்சிஸ். சோ பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு ஈக்குவலா வர்றது நமக்கு என்ன ஆகும் சொல்லியிருக்கோம், முதன்மை குவியத்தின் வழியாக குவிலன்ஸ்ல வரக்கூடிய ஒளிக்கதிர். இது இந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு மேல இருந்து வரும்போது, இப்ப பாருங்க, இது முதன்மை குவியத்திலிருந்து வருது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், இதற்கு இணையாகவே செல்லக்கூடிய தன்மையில இருக்கும். சோ இதுதான் நம்ம என்னது, கான்வெக்ஸ். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்கேவ் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுவும் இதே போலதான் பிரின்சிபல் ஆக்சிஸ். இதான் நமக்கு என்னது, வரக்கூடிய ஒளிக்கற்றை என்பது இதுவும் இதே போல பிரின்சிபல் ஆக்சிஸ்லயே போகக்கூடிய ஒரு தன்மை. ஓகே, சோ முதன்மை குவியத்துல வழியாக செல்லக்கூடியது, குவிலன்ஸ்ல வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் அதனுடைய முதன்மை குவியத்தை நோக்கி வரக்கூடிய தன்மையில இருக்கும். இதே குவிலன்ஸ்ல வரக்கூடியது விலகல் அடைஞ்ச பிறகு முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடிய ஒரு தன்மை. ஓகே, சோ இதுதான் இதனுடைய நேச்சர். சோ ஸ்ட்ரெயிட்டா இதுல வருது அப்படின்னா இங்கதான் வரும் இல்லைங்களா, ஆனா இது என்ன ஆகுது, நேரடியாக செல்லக்கூடிய தன்மை. இது பாருங்க, இப்படி நமக்கு வந்து நேர ஒளிக்கற்றையாகப்பட்டது இந்த குவிலன்ஸ் வழியாக வரும்பொழுது அது முதன்மை குவியத்தை நோக்கி சென்று அதற்கப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும், இந்த சென்டர் ஆக்சிஸ்க்கு நேராவே அது போகும். சோ இதுதான் ரூல் நம்பர் 3 அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ ரூல் நம்பர் 1 ரொம்ப சிம்பிள். ரூல் நம்பர் 2 அப்படிங்கிறது நமக்கு parallel பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு நேரா கான்வெக்ஸ்னா நமக்கு வரும், அண்ட் தென் கான்கேவ்னா டைவர்ஜ் ஆகும், அண்ட் தென் ரே பாசிங் த்ரூ த டைரக்ட் டுவர்ட்ஸ் அப்படிங்கிறது கான்வெக்ஸ்லயும், அதே போல பிரின்சிபல் ஃபோக்கலுக்கு ஸ்ட்ரைக் ஆகி மீண்டும் அதே மாதிரி ரெஃப்ராக்ட் ஆகி போகக்கூடியது parallel வரதுதான் நமக்கு இந்த கான்வெக்ஸ் லென்ஸ்ல. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது வந்து ஆப்ஜெக்ட் உடைய இன்ஃபினிட்டி என்ன, குவிலன்ஸின் வழியாக ஒரு ஒளியாகப்பட்டது ஒளி விலகல் அப்படிங்கிறது என்னது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் பாக்குறது வந்து ரெஃப்ராக்ஷன் த்ரூ த கான்வெக்ஸ் லென்ஸ். இப்ப ஜென்ரலா பார்த்தது 3 கான்செப்ட். ஓகே, அதை தவிர நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து ஆப்ஜெக்ட். ஒவ்வொரு இடத்துலயும் ஆப்ஜெக்ட வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த ஆப்ஜெக்ட் எங்கெல்லாம் எப்படி நமக்கு வந்து மாறும் அப்படிங்கிறதுலதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னு ரெஃப்ராக்ஷன் த்ரூ கான்வெக்ஸ். ஃபர்ஸ்ட் ரூல், ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி. இந்த மாதிரி கொஸ்டின் தான் நமக்கு அடிக்கடி கேட்பாங்க. எந்தெந்த இடத்துல ஆப்ஜெக்ட வைக்கிறோம், எப்படி மாறும். பொருள் ஈரிலா தொலைவில் உள்ள பொழுது, பொருள் ஈரிலா தொலைவில் உள்ள பொழுது எவ்வாறு அதனுடைய பிம்பம் நமக்கு தெரியும். பொருளாகப்பட்டது நமக்கு எந்த லென்ஸ்ல நம்ம பாக்குறோம், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கான்வெக்ஸ். மினிமைஸ் பண்ணி போடுறேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு லென்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துட்டு இருக்கோம், குவிலன்ஸ் இல்லையா. குவிலன்ஸ் அப்படிங்கும் போது நமக்கு ரெஃப்ராக்ஷன் த்ரூ கான்வெக்ஸ் அப்படிங்கிறதுல இப்போ ஃபர்ஸ்ட் குவிலன்ஸ் ஆகப்பட்டது எப்படி இதுல லைட் நமக்கு மாறும் அப்படின்னு பார்க்கலாம். சோ இந்த இடத்துல பொருள் ஈரிலா தொலைவுல ரொம்ப தூரத்துல வச்சோம் அப்படின்னு சொன்னா
நமக்கு என்ன மாதிரியான பிக்சர் கிடைக்கும்? ரியல் பிக்சரா அல்லது நமக்கு இமேஜஸ் தலைகீழாக வருமா? என்ன இமேஜஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு இதுல முக்கியம். நமக்கு அதனுடைய சைஸ் முக்கியம். நம்ம ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கூட போட்டுக்கலாம். நமக்கு சைஸ் என்ன வரும், இமேஜ் என்ன ஷேப்ல இருக்கும், நமக்கு தலைகீழாக இருக்குமா, நேரடியாக இருக்குமா, எந்த இடத்துல, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம ஒரு அட்டவணை மாதிரி எழுதிட்டோம்னு சொன்னா இந்த எல்லாத்தையும் அதுல காப்பி பண்ணினோம்னா நமக்கு ஈஸியா அதை ரீகால் பண்றதுக்கு நமக்கு எக்ஸாமினேஷன் டைப்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நம்ம வந்து லைன் என்ன ஆகுது, ஸ்ட்ரைட்டா வருது. சோ எந்த இடத்துல நமக்கு பிக்சர் அதனுடைய பிம்பம்ங்கிறது எந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இதுல பார்க்க போறோம். என்ன மாதிரி பொருள் ரொம்ப தூரத்துல வச்சோம்னு சொன்னா முதன்மை குவியத்தில் நமக்கு மெய் பிம்பம், ரியல் இமேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மெய் பிம்பம் அப்படிங்கிறது தான் கிடைக்கும். எங்க பொருள் நமக்கு ஈரிலா தொலைவில், ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி. ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொன்னா placed at the infinity place, the image is formed at the principal focuses. The image is much smaller than the real object. எப்படி இருக்கும், நமக்கு பொருளினுடைய அளவை விட மிக சிறியதாக இருக்கும். நமக்கு ரியல் ஆப்ஜெக்ட விட சைஸ்ங்கிறது ரொம்ப சின்னதா இருக்கும். ஆரோ மார்க் எடுத்துட்டோம்னா அந்த ஆரோ மார்க் ரொம்ப சின்ன அளவாக இருக்கும். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது. எந்த லென்ஸ்லனா குவி லென்ஸ்ல, ரெஃப்ராக்ஷன் த்ரூ த கான்வெக்ஸ் லென்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்துல இன்ஃபினிட்டி பிளேஸ்ல இருந்தா எந்த மாதிரியான இமேஜ் கிடைக்கும், நமக்கு மெய் பிம்பமாக கிடைக்கக்கூடியது. ஸோ அந்த ரியல் இமேஜ்ங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும். ரியல் பிக்சரை விடவே நமக்கு ரியல் ஆப்ஜெக்டை விட ரொம்ப ஸ்மாலரா இருக்கக்கூடிய தன்மையோட இருக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்தது what is lens, what are the types of lenses, and then next refraction அப்படிங்கிறது நமக்கு convex concaveல என்ன ரூல் நம்பர் 1 2 3 அப்படிங்கிறது, and then refraction through the convexல object at infinity அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். ஓகே, சோ இதை நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. டவுட் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.